இன்றைக்கி கார்த்திகை கடைசி நாள். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கூட இன்றைக்கி நான்வெஜ் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குட்டி பொண்ணை சமாளிக்க முடியல. இன்றைக்கி மட்டன் தான் வேணும்னு சொல்லிட்டா. மட்டன் ரெடி பண்ண முடியாது, ஆனால் உனக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு தரேன்னு சொல்லி இன்றைக்கி இதெல்லாம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். வெஜ்லேயே ஆம்லெட்டும் இது கூட வந்துட்டு கோலா உருண்டையும் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோலா உருண்டை ரெடி பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு மீல் மேக்கர் ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நான் மேலே கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. மீல் மேக்கரில் இருக்கிறதே கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆம்லெட் ரெடி பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் கூட தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் இருக்கும்போது தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆம்லெட் மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். மாவு கல்லில் ஒட்டிருன்னு பயப்பட வேண்டியதே இல்லை. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸ்மெல் கூட லைட்டாக எக் ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே சூடாக இருக்கும்போது சாப்பிட்றணும். இது கூடவே பருப்பு சாதம், ஆனியன் ரைத்தாலாம் வச்சு லஞ்சை சூப்பராக முடிச்சிட்டோம்.